ஹலோ எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஆன் அவர் சேனல். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு புக்கு படிக்கும்போதோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு ரிலேட் ஆகும். அதே மாதிரி அந்த விஷயம் எப்போவோ நமக்கு நடந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி எனக்கு ரிலேட்டான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நரேஷன் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிதானமாக அந்த வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம் செய்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை நம்ம விஷுவலைசேஷன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் இதை நம்ம அடிக்கடி நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன அப்படின்னா, அதிகமாக நம்ம அந்த விஷயத்து மேலே எனர்ஜியை கொடுப்போம், எஃபோர்ட்டை போடுற மாதிரி நம்ம நினச்சிப்போம். நம்ம மைண்டை அதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, இவன் ஒரு விஷயத்து மேலே எனர்ஜியை போடுறான், இவன் ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான், அதில் எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அதுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு நினச்சிட்டு, அது ஆக்சுவலாக நடந்துருச்சுன்னு நினச்சிட்டு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிரும். அந்த விஷயம் ரிசல்ட்டை கொடுத்துருக்காது, நம்ம செஞ்சுருக்கவும் மாட்டோம். ஆனால் அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டுட்டோம், ஆனால் அதுக்கு ரிசல்ட் வரலன்னு நினச்சிட்டு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம மைண்டு கொடுத்துரும். ஆனால் அந்த விஷயத்தை நம்ம கடைசி வரைக்கும் செய்ய மாட்டோம். யோசிச்சுட்டு மட்டும் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ஈகோ இஸ் த எனிமியில் தான் நானும் இந்த விஷயங்கள்லாம் படித்தேன். இது எப்போ நடந்தது அப்படின்னா, இந்த லாக்டவுன் டைம்லாம் இருக்கும்ல, 2020-21 அந்த டைம்லேயே இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு நானும் கற்பனை பண்ணியிருக்கேன். அப்போயும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த பெட்ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரிலாம் கற்பனை பண்ணிவிட்டு பேசிகிட்டுலாம் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் ஒரு 6-8 மாதமாக அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதோடைய கற்பனைகள், அதோடைய தாட்ஸ் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஐடியாவாக மட்டும்தான் இருந்திருக்கு. அது இப்போ தான் ஆக்ஷனாக மாறி இருக்குது. இதுலேருந்து ஒரு மாரல் எனக்கு கிடச்சிது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அடுத்து யோசிக்கணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம யோசிச்சுட்டு ஓவர் வியூவாக ஒரு பிக்சர் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் சொன்ன நரேஷன் உங்களுக்கு யாருக்காவது ரிலேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீப்பான செல்ஃப் டெவலப்மெண்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோஸ். அண்ட் ஐ ஆம் தினேஷ் பாபு சைனிங் ஆஃப். பை.